ஹலோ மக்களை, இந்த விளையாட்டு என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, யூபியோதா vs பட்னா பைரேட்ஸ் மேட்ச் நம்பர் 7 ஃபுல் ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. பார்க்க போகிறோம் மீன்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் யூபியோதா ஜெயிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? எப்படி ஜெயிச்சாங்கன்னு போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா பட்னா பைரேட்ஸ் தன்னோட முழு ஆதிக்கத்தையும் செலுத்தினாங்க. ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம்னு வச்சுக்கலாம். 7 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு இப்படி அப்படி தான் போய்க்கிருந்துச்சு, சேமாக தான் போய்க்கிருந்துச்சு. 2 பாயிண்ட் டிஃபரன்ஸு, ஈக்குவல் பாயிண்ட்ஸு, 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படி தான் போய்க்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பட்னா பைரேட்ஸ் தன்னோட ஃபுல் ஆதிக்கத்தையும் பார்த்தீங்கன்னா யூபியோதாஸ் மேலே செலுத்தினாங்க. அயான், பட்னா பைரேட்ஸ் இந்த ரைடர் அயான் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து தம்பி விளாண்டு இருந்தாப்புல. சுதாகர் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்சு அனுப்பவே இல்லை கைஸ், ஏன்னு தெரில, என்ன கருமத்தில் கரெக்டாக 2 டே ரைடு இந்த சூப்பர் டேக்கில் அப்போ மட்டும் சும்மா போயிட்டு விட்டுருந்தாங்க. தம்பியை கொஞ்சம் ப்ரெஷர்லேயே தான் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க, ப்ரெஷரான சுச்சுவேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன் அனுப்பிச்சாங்கன்னு தெரில. அந்த அயான் என்ன பண்ணாருன்னா, அவர் பாயிண்ட் எடுத்துனே இருந்தார். அடுத்தடுத்து போக போனஸ் +1 பாயிண்ட்டு, போனஸ் +2 பாயிண்ட் அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டே இருந்தனால அவர் அனுப்பிச்சிருந்தா. அவர் கொஞ்சம் லக்கும் இருந்துச்சு. அவர் அந்த லக்குனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் யூபியோதாஸ் அவங்க ரிவ்யூவும் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவர் அவுட் ஆயிடுவார். ரைடர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவுட் ஆயிடுவார். அவர் இது பண்ணும்போது டேக்கிள் பண்ணும்போது டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவுட் ஆயிடுவார். ஸோ அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறையா லக் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஆயனுக்கு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே. ஃபஸ்ட் ஹாஃப் இந்த லக்கோடு எப்படியோ பட்னா பைரேட்ஸுக்கு நிறைய லக்கு அப்பெல்லாம் சேர்ந்து பட்னா பைரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் டாப்பில் இருந்தாங்க. ஒரு 23-16 அப்படி என்னமோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி தான் இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு. செகண்ட் ஹாஃப் 10 நிமிஷமும் பட்னா பைரேட்ஸ் தான் லீடிங்கில் இருந்தாங்க, ஓகேவா? இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரோம். நேற்று மேட்ச் எப்படி தமிழ் தலைவாசி அந்த யூமுவா நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு 10 நிமிஷத்தில் பட்னா பைரேட்ஸ் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யூபியோதாஸ் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தரமான செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. போய் ககன் கவுடா ரைட்டில் பாயிண்ட் எடுக்கிறேன்னு, அதுக்கப்புறம் நம்மளால் சிவம் பாயிண்ட் எடுக்கிறாரு, ராஜ்புட்டு போய் ரைட்டில் பாயிண்ட் எடுக்கிறாரு. அப்புறம் சுமன் பார்த்தீங்கன்னா ஐஃபை எடுக்கிறார். இந்த சைடு இன்னொரு டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா ஐஃபை எடுக்கிறாரு. இப்படி ஒரு மாதிரி மேட்ச்சு அந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டீமாக சேர்ந்து செயல்பட்டாங்க யூபியோதாஸ். அதனால தான் இந்த மேட்ச் அவங்க ஜெயித்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா யூபியோதாஸ் ஜெயிச்சுக்கு ஒரு முக்கியமான காரணம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வின்னு. யூபியோதாஸ் இந்த சீசனில் அவங்களோட 2வது வின்னாக பதிவு செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் டாப் ஆஃப் த டேபிள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் இருப்பாங்க, தெரியும். இவங்க தான் 2 பேரும் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இவங்க தான் டாப் ஆஃப் த டேபிளில் இருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த மேட்சோட ஹைலைட்ஸ், அதாவது இந்த மேட்ச்சுக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சொல்கிறது எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ முடிய போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டாவில் நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கு போட்டு போயிருங்க, ஓகே? 2 சப்ஸ்கிரைப் தான் வந்துருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, சரியா? ஓகே, பை.